பாட்காஸ்ட் கேட்க வந்திருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது வினா, நான் வினுஷ். என் கூட இதில் இணைஞ்சிருக்கிறவர் நவீன். வணக்கம் நவீன். வணக்கம் வினுஷ். பழைய எபிசோட்ல தமிழ் மூவிஸ், நம்ம பார்த்து வளர்ந்த மூவிஸ்ல அதனால என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய பேசியிருந்தோம். அதுக்கு ஈக்குவலா பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸை உருவாக்குன படங்களும் அதுக்கு ஈக்குவலா எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதை பத்தியும் அதுல பேசுறதுக்கான நேரம் இல்லைன்றனால நம்ம அதை தனியா பேசலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ நிறைய மூவிஸ் இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தும் சரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தா நிறைய அந்த அந்த அவேர்னஸோட மூவிஸ் நிறைய வருது. அந்த மாதிரி படங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெனரலா இப்போ நிறைய கேட்டகரிஸ்ல இந்த மாதிரி நல்ல மெசேஜ் சொல்ற படங்களை பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கலி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஃபிலிமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளாஸ் அப்ரஷன் இல்லைன்னா கேஸ்ட் அப்ரஷன் அதை பத்தி பேசுற ஃபிலிமா இருக்கலாம், இல்ல உமன் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா ஜெனரல் மைண்ட் செட் ஆஃப் லைக் கல்ச்சரோட மைண்ட் செட் அதை பத்தி பேசுற படமா இருக்கலாம். இத்தனை கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வேணா நம்ம கேஸ்ட் அப்ரஷன் இல்லைன்னா கிளாஸ் அப்ரஷன் இதை பத்தி வேணா பேசலாம். இந்த கான்செப்ட்ல ஆக்சுவலா நிறைய படம் வந்திருக்கு, நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. நம்மளுக்கு டக்குன்னு மேஜரா எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகிற ரீசெண்டா வந்த படம்னா பரியேறும் பெருமாள் தான். அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்த படம் ஓவராலாவே நம்ம சொசைட்டில. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு பர்சனலா எப்படி இருந்துச்சுன்னா, நான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஜென்ரலா நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும், இந்த மாதிரி கேஸ்ட் அப்ரஷன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. ஆனா அதை நம்ம நிறைய நேரங்கள்ல எப்படி ஈஸியா கடந்து போவோம் அப்படின்னா, அதான் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா கொடுக்குறாங்கல்ல, இப்ப ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கான சலுகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்கு. அவங்க ஒன்னும் அதெல்லாம் அதனால அதை வச்சு அவங்க நல்லா வந்தா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன்ல அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றப்ப அவங்க ஆளுக்கு தானே நிறைய வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காமன் மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய இத சலுகைகள்னு ஆக்சுவலா சொல்லவே கூடாது. நம்ம அத எனக்கு அந்த சரியான வார்த்தை சொல்ல தெரியல. அது சோஷியல் ஜஸ்டிஸ், அத கொடுக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட்டுடைய வேலை அது ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா படிக்க வரும்போது படிக்கிறதா அந்த படத்துல மேஜரா காட்டியிருப்பாங்க. பட் ஜென்ரலாவே அது சம்பந்தமான விஷயங்கள் மூலமா அவங்க பெனிஃபிட் ஆகுற விஷயத்திலயும் கூட அதுல அவங்க எவ்வளவு தூரம் சப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அந்த படத்துல மேஜரா காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு எப்படின்னா, இன்னும் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அத அந்த ஃபீல் கொடுக்கும். சிட்டில இருக்கவங்களுக்கு இது ஏதோ இதெல்லாம் எப்பயோ நடந்தது, இப்ப எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரிசர்வேஷன் பத்தி பேசினாலே இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு, இப்பதான் எல்லாருமே சரியாயிருச்சு பாருங்க, பக்கத்துல கூட தான் அப்ரஸ் கேஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாருங்க கார் வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதார்த்தமே புரியாம அவங்க ஈஸியா கடந்து போயிருவாங்க. அப்படியே ஒண்ணு பார்த்தா கூட தெரியாது. அவங்களுக்கு தெரியல, அவங்க பாக்குறது ஒரு 1 or 2% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க பாக்குற அந்த டெவலப்டு அந்த கம்யூனிட்டில இருக்கிற டெவலப்டு ஆளுங்க ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷன்ன்றதை அவங்க ரியலைஸ் பண்றது. பரியேறும் பெருமாள் ஆக்சுவலா பார்த்தோம்னா எந்த கேஸ்டையுமே எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷனோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்டுக்கான ஒரு சைன், அந்த ஒரு இது மாதிரி சிம்பிள் மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப சில படங்கள்லாம் எடுத்தோம்னா அவங்க பேசுற டயலாக்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே அவங்க எந்த கேஸ்ட நோட் பண்ணி பேசுறாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். பட் பரியேறும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரஸ்டு கேஸ்டையும் சரி அப்ரஸிங் கேஸ்டையும் சரி யாருன்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது அந்த படத்துல. சோ அது ஜென்ரலா ஓவராலா எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு அப்ரஷனை பத்தி அந்த படம் பேசுறோம். சோ அது எப்படின்னா, யாரையும் பர்டிகுலரா டார்கெட் பண்ணாம எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு போகணும். அதேதான். இன்னொன்னு அது நல்லா இருக்கும். இந்த விஷயம் சொல்றப்பதான் இந்த அசுரன் படமும் வரும். நீ சொன்ன மாதிரியே எஜுகேஷன் தான் இதுலயும் இம்பார்ட்டன்ட் பேசிருப்பாங்க. ஆனா கரெக்ட், இந்த விஷயத்தை வெறும் ரிவெஞ்ச் மாதிரி காட்டாம இது ஒரு ஜஸ்டிஸ். ஆனா இந்த ஜஸ்டிஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதை நம்ம மத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கறது மறுபடியும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு தெளிவான ஃபில்ம் மேக்கர் பண்ற விஷயம். ஏன்னா அதுதான் சொசைட்டிக்கு தேவை. நீ இவனுக்கு நீ அவன் உனக்கு இதை பண்ணா நீ திரும்ப அவனுக்கு அதை பண்ணுன்றது அகைன் அந்த விஷயத்தை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை நீ இன்னும் பெருசாக்குறது தான் நீ பண்றது இருக்க போகுது. ரஞ்சித் படங்கள் எல்லாமே இந்த மாதிரி சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத கரெக்டா பேசிடுவாங்க. மெட்ராஸ், காலா, கபாலி எல்லா படத்துலயுமே எஜுகேஷன் அப்புறம் சோஷியலி டெவலப் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா பேசியிருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம், அங்க இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, கிளாஸ் அண்ட் கேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத ஓப்பனா காட்டிட்டு அதே நேரத்துல அந்த டிஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம இப்படி டெவலப் ஆக முடியும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டான்ஸ் வச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அதான் ரியல் டெவலப்மெண்ட்ன்றது என்ன, ரியலா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து உங்களுடைய போராட்டம் எதை நோக்கியதா இருக்கணும், உங்களுடைய கோல் எதை நோக்கியதா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு நல்ல கிளாரிட்டியை செட் பண்ணக்கூடிய படங்களா இதெல்லாம் இருக்கு. தேவையில்லாத டைரக்ஷன்ல மக்களை மிஸ்லீட் பண்ணாம இது எது தேவை, எது உங்களை நிஜமாவே உங்களை இப்ப ஏன் அம்பேத்கர் வந்து பெரிய ஐகானா இருக்காரு அப்படின்னா, அவர் சாதிச்சது என்ன அப்படின்னா, அவரை படிக்கவே விடல அப்படின்னு இருந்தப்ப நான் வந்து பெரிய ஒரு ரவுடி மாதிரி ஆகி நான் உங்களை எல்லாம் அட்டாக் பண்றேன் அப்படி அவர் ஆகல. அவரோட பாயிண்ட் என்னன்னா, என்ன எந்த இடத்த நான் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களோ அத நான் செய்யறதுக்கான விஷயத்த நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு இதோட இல்ல அதை நான் பண்றது மட்டும் இல்லாம என்னை சார்ந்த கம்யூனிட்டில இருக்க எல்லாருமே பண்ண முடியும் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வர்றது அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா அது அவரை சார்ந்த கம்யூனிட்டின்னு சொல்றதை விட அவர் மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சான்ஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயம் பண்றது. சோ அதுதான் மெயின் அப்படின்றது வந்து ரஞ்சித் படங்கள்ன்றது அந்த அது மெட்ராஸ், காலா, கபாலி, அப்புறம் பரியரும் பெருமாள், அசுரன் எல்லாத்துலயுமே வந்து அந்த எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுலயுமே அந்த பரியரும் பெருமாள் அந்த பிரின்சிபல் பேசுற ரொம்ப நல்லா இருக்கும். நானும் அதான் சொல்ல நினைச்சேன். கரெக்ட். அந்த பிரின்சிபல் கேரக்டர் வந்து பேசுறப்ப பின்னாடி அந்த அம்பேத்கர் போட்டோ இருக்கும். அந்த படத்துல ஆக்சுவலா நிறைய இடத்துல ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த அவர் பேசுறதே வந்து ஒரு அம்பேத்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுற மாதிரி. என்னை யாரும் படிக்க விடல, பட் வந்து நான் எல்லாத்தையும் தாண்டி படிச்சு சாதிச்சிருக்கேன், அதனாலதான் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, சோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதையும் ப்ரீச் பண்ற மாதிரி சொல்லாம, இதுதான் உங்க சாய்ஸ், இப்படி நீங்க வந்து இந்த டிசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளீனா சொல்லியிருப்பாங்க. இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற சொல்றப்ப சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம் இருக்கும். அது பிரேசிலியன் படம்னு நினைக்கிறேன். அது பிரேசிலியன் படம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரேசில் வந்து இந்த ஃபுல்லா ட்ரக் கார்டல் இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து பயங்கரமா இதுவா இருக்கும். சோ 2 பசங்க இருப்பாங்க. 2 பசங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், ஒரு பையன் வந்து அதுல படிப்பான், இன்னொரு பையன் வந்து இந்த ட்ரக் சைட்ல போவான். சோ அவங்களோட லைஃப் எப்படி வந்து டர்ன் ஆகுது. இப்ப அந்த ஆப்வியஸா வந்து இந்த ட்ரக் சூஸ் பண்ற வந்து ஒரு டைம் பீக் ஆவான், நல்லா எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி சீக்கிரமா இறந்து போற மாதிரி ஆகும். பட் வந்து இந்த எஜுகேஷன் சூஸ் பண்றவன் அவனோட லைஃப் வந்து ரொம்ப நார்மலா இல்ல பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி ஆகும். அந்த டிவைடையும் செமையா காமிச்சிருப்பாங்க. இந்த ரூரல் ஏரியாஸ் ரொம்ப நல்லா. அண்ட் இன்னொரு விஷயம், ஆமா, இந்த மெட்ராஸ் படம் இதை பத்தியும் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணணும். மெட்ராஸ்ல வந்து மெயினா ஒரு விஷயம் எனக்கு பர்சனலா பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா எல்லா நம்ம போன பாட்காஸ்ட்ல கூட பேசியிருந்தோம், இந்த நார்த் மெட்ராஸ் அப்படின்னாலே வந்து அவங்க எல்லாம் வந்து ஐடியாளுங்க அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது, இந்த படத்துல வந்து எப்படின்னா ஹீரோ வந்து ஒரு நார்த் மெட்ராஸ்ல வளர்ந்த பையனா இருப்பான். அவன் வந்து படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தனா தான் இருப்பான். அவன் அந்த ஏரியால இருக்கிற மக்கள் இன்னும் அந்த படிப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியாம சில மூட நம்பிக்கைகள்ல அடிமையாகி இருக்கிறவங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இல்ல இதுதான் நம்மள முன்னாடி கொண்டு போகும்னு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். சோ அந்த விஷயம் வந்து அதுல நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து காலா, கபாலி எல்லாம் பார்த்தோம்னா, கபாலில அதே மாதிரிதான். நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் வந்துட்டு நீ இந்த இடத்துல இருந்து வந்த அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் உன்னை வந்து நான் ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்றதான் அந்த டயலாக் எல்லாம் வருமே அந்த படத்துல. நான் வந்து முன்னேறி வர்றதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயத்துல ஆக்சுவலா நம்ம ரஜினியை போன பாட்காஸ்ட்ல கூட நம்ம நிறைய ரஜினியை டார்கெட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல. சோ இந்த விஷயத்துல அவர் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூஜன் டைரக்டர்ஸோட வந்து கொலாப் பண்ற அண்ட் இந்த மாதிரி காலா, கபாலி மாதிரியான ஸ்டோரிஸை வந்து அக்னாலேஜ் பண்ணி அதுல, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் பண்ணும்போது அதனுடைய ரீச்சே வந்து கண்டிப்பா ரீச் பயங்கரமா இருக்கும். பெரிய ஹீரோஸ் அந்த மாதிரி மாஸ் ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றப்ப பயங்கரமா ரீச் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டே சேஞ்ச் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருது. இப்போ அஜித் வந்து நேர்கொண்ட பார்வை பண்ணதா இருக்கட்டும். ஆமா ஆமா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருது. அது ஒரு நல்ல விஷயம் தான். பார்க்கலாம் மேபி இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்து. ஏன்னா இப்ப ரைசிங்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் பண்றாங்க. இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஜெனரேஷன் ஆட்களும். இன்னும் இந்த கிளாஸ் செப்பரேஷன், இந்த கிளாஸ் ஒரு கேஸ்ட் டிஃபரன்ஸ் இதுலயே வந்து மேபி இந்த படங்கள்லாம் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். காக்கா முட்டை, அப்புறம் வந்து டூலெட்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா பாத்திருக்கேன். அதான் அதுல வந்து ஒரு லோவர் கிளாஸ், ஒரு எக்கனாமிக்கலி லோவர் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன மாதிரி வந்து டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ஐ திங்க் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்த கப்பல்ஸ் மாதிரி காட்டுவாங்களோ. ஆமா 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 அதுவும் இருக்கும். பட் அது இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து வீடு தேடி போறப்ப வந்து நீங்க வந்து வெஜிடேரியன்ஸா, அந்த இது ஆப்வியஸா ரொம்ப கேஷுவலா வச்சிருவாங்க. ஆமா ஆக்சுவலா வந்து அந்த படத்தோட மெயின் தீமே வந்து வீடு தேடுறதுதான். அது வந்து ஒரு சிம்பிள் விஷயமா தெரியும். பட் அது ரொம்ப நல்லா அதுல இருக்கிற
இப்ப சென்னை மாதிரி ஒரு ஊர்ல எனக்கு வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் இந்த சென்ஸ் அவங்க அளவுக்கு கஷ்டப்பட்டது இல்ல. பட் இந்த நம்ம ஜாபுக்குன்னு போய் இந்த மாதிரி வீடு தேட போகும்போது அந்த வீடு கொடுக்குற ஆட்கள் பேசுற விஷயங்கள், அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் வந்து அதுல எவ்வளவு தூரம் அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரூட்டடா இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த படத்தை பத்தி பேசும்போது டக்குன்னு ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா, எனக்கு அந்த படம் பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப நல்லா பதிஞ்ச ஒரு சீன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஹீரோ வந்து ஒவ்வொரு மாதிரி வீடா அந்த மாதிரி சர்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த புரோக்கர் ஒருத்தர் வந்து அவர் கூட்டி போயிட்டு இருப்பாங்க. சோ அதுல வந்து ஒரு வீட்டு ஹவுஸ் ஓனர்ட்ட போய் பேச போயிருப்பாங்க. வீடு பிடிச்சிருக்கு, ஓகே எல்லாம் கொடுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப வந்து அந்த ஓனர் வந்து டக்குன்னு வந்து ஓப்பனா ரொம்ப கேஷுவலா கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்ன ஆளுங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்ட உடனே வந்துட்டு அந்த ஹீரோ வந்து டக்குன்னு ஆக்சுவலா இன்ஸ்டிங்க்டா சொல்ல போவாரு. சோ அப்ப அந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீ அதை சொன்னா அவர் தரமாட்டாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவர் கையை மட்டும் இப்படி தட்டுவாரு. தட்டிட்டு அந்த புரோக்கர் ஒண்ணு பண்ணுவாரு என்னன்னா, டக்குன்னு அந்த வீடை வந்து அப்படியே சுத்தி சுத்தி பாப்பாரு. பாத்துட்டு அந்த வீட்டுல வந்து ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டர்ல அது ஏதோ ஒரு அரசியல் தலைவர், அவர் பேர் எனக்கு யாருன்றது ஆக்சுவலா எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. சோ அந்த கேஸ்ட் சம்பந்தமா ஒரு பேர் சொல்லி அந்த தலைவர் ஆக்சுவலா அவர் கேஸ்ட் லீடர் எல்லாம் கிடையாது. அவர் வந்து நிஜமாவே நம்ம கண்ட்ரிக்காக அந்த ஃப்ரீடம் ஃபைட்லயே எதுலயோ பெரிய நம்ம ஆளுங்க தான். யாரா இருந்தாலும் வந்து காமராஜர் வந்து நாடார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம அதான் எதிர்பார்க்க முடியும். ஆக்சுவலா அதுதான் அந்த பாயிண்ட் வந்து சொல்ல வந்திருப்பாரு ஆக்சுவலா டைரக்டர். அதுல நிறைய விஷயம் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நிறைய கன்வே ஆயிருக்கும். டக்குன்னு பாப்பாரு, பார்த்துட்டு வந்து அந்த தலைவர் என்ன கேஸ்டோ அதே கேஸ்ட வந்து இந்த பையன்ட்ட இந்த ஓனர்ட்ட வந்து அந்த புரோக்கர் சொல்லுவார், அந்த கேஸ்ட் தான் இவங்க அப்படின்னு. அப்படியா நம்ம ஆளுங்களா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்படி சொல்லி ஓகேன்ற ஜாதியே இல்லன்னு சொன்னவங்களே வந்து இவர் நம்ம ஜாதி அப்படின்னு, அம்பேத்கர் நம்ம ஜாதின்னு சொல்றாங்க, பெரியார் நம்ம ஜாதின்னு சொல்றாங்க, திருவள்ளுவரே நம்ம ஜாதின்னு சொல்றாங்க. அதான் அந்த சீன்ல வந்து கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்றதையும் காட்டியிருப்பாங்க. அதே சமயம் இந்த மாதிரி தலைவர்களை நம்ம எப்படி வந்து ஒரு அவங்களுடைய விஷன் என்ன, ஆனா அவங்களை நம்ம எவ்வளவு ஒரு குறுகின ஒரு வட்டத்துல நம்ம எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஜஸ்ட் அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த சீன்ல அது எல்லாமே வரும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இதுல காட்டியிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இந்த எண்டு வந்து படத்தோட எண்டு வந்து ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். சும்மா வந்து ஓகே எண்ட்ல வந்து ஹாப்பி எண்டிங்கா வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லாம, வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லாம அவங்க மறுபடியும் இதே கஷ்டத்தை தான் பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதேதான். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்படி பேசுற எல்லா படத்துலயுமே மெஜாரிட்டி பார்த்தோம் வந்தீங்கன்னா வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்னு நம்ம அதை சொல்ல முடியாது. எப்படி இருக்கும்னா அந்த எண்டு வந்து அவங்களுக்கான இப்ப நிறைய படங்கள்ல நம்ம இந்த ஜனரஞ்சகமான படங்கள்னு சொல்ற படங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு இஷ்யூ அந்த ஆரம்பிச்சிருக்கோம், அது வந்து கிளைமேக்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா ஹீரோ வந்து அதை சால்வ் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த படங்கள் எப்படி இருக்கும்னா, அந்த படம் முடியும் போது அந்த இஷ்யூ அப்படியே தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் படம் முடியறப்ப இருக்கும். ஆனா அது என்ன அப்படின்னா, அது சரியாகிறதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓவராலா ஆக்சுவலா பரியரும் பெருமாளா இருக்கட்டும், இப்போ டூலெட்டா இருக்கட்டும். டூலெட்ல எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தாங்களோ அதே ஸ்டேஜுக்கு எக்ஸாக்ட்டா முடிஞ்சிரும். அதை அப்படியே கட் பண்ணி முடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது வந்துட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலே நம்மளுக்கு கொடுக்காது. ஓகே வீடு கிடைச்சிட்டு சந்தோஷமாயிட்டாங்கன்னு இருக்காது. நம்மளுக்கு வந்து ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தோணும் போதுதான் நம்ம அடுத்து இந்த பிரச்சனை இந்த சொசைட்டிக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றத நம்ம வெளியே வந்து யோசிக்கணும் அப்படின்றது ஓப்பனா இருக்கும். The first solution for solving a problem is acknowledging the problem அப்படிம்பாங்கல்ல. இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறதே நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. சோ வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்லணும். அதுக்கான மெயின் விஷயம் தான் இந்த படங்கள். கரெக்ட். பரியரும் பெருமாள் அந்த லாஸ்ட் டயலாக் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் சீன். ஆமா, அவங்க அப்பா சொல்லுவாரு, ஹீரோனோட அப்பா சொல்லுவாரு வந்து எல்லாம் மாறும் தம்பி அப்படின்னுவாரு. அவர் வந்து அந்த அப்ரஸ் இடத்துல அப்படி கூட சொல்ல மாட்டாரு, பாப்போம் தம்பி எப்ப வேணா என்ன வேணா மாறலாம்ல பாப்போம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த ஹீரோ சொல்லுவாரு இந்த மாதிரி வந்துட்டு, இல்ல சார் இது மாறாது, நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயாதான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இது எதுவுமே மாறாது அப்படின்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது, செருப்பால் எடுத்த மாதிரி இருந்துச்சு பண்ணி கேட்டது. அந்த மாதிரி அதுவே நான் நாயாதான் இருக்கணும்ன்றது மட்டும் நிஜமாவே செருப்பால அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் நான் நாயாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் அப்படின்னும் போது அப்போ நம்மள மூஞ்சிக்கு நேரம் சொல்ற மாதிரி இருக்கும். சோ அது ஒரு நல்ல அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, அந்த தூண்டுற மாதிரி இருக்கும் நம்ம அடுத்து அப்படின்ற மாதிரி. காக்கா முட்டையிலுமே எனக்கு அந்த அந்த பினிஷிங் அது ஒரு மாதிரி ஃபன்னியா கூட இருக்கும். ஆக்சுவலா அவன் பெருசுன்னு நினைச்சு எதுக்காக அந்த படம் ஃபுல்லா போறாந்தானுங்களோ, லாஸ்ட்ல வந்து அந்த பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு சீ நல்லாவே இல்லடா இதுக்கு அவ்வளவு நாள் சுத்தம் அப்படின்றானுங்க. இன்னொரு சின்ன விஷயம் சூப்பரா சொல்லிருப்பாங்க. ஒரு அந்த பக்கு நாய் வந்து
10,000 20,000 ஆமா அந்த ரேட் ஆமா ஆமா சொல்லிருப்பாங்க. ஆமா அத ஆட்டோக்காரன் ரைட். கொண்டு போய் விக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நாய் வாங்கிறியா அப்படின்னு தெரு நாய் கொண்டு போய் காட்டுவான் அந்த பையன். எவ்வளவுதான் கேட்டதுக்கு ஆமா 12,000 அப்படிம்பானா. அந்த அந்த சீன்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும். நேச்சுரலா ஆஹ் ரொம்ப ஓகே பாருங்க, ஆமா அதுவும் ஒரு நாய் தான், இதுவும் ஒரு நாய் தான், இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கிளீனா நமக்கு சொல்ற அதுதான். மாதிரி இருக்கும். நம்ம அதுல கூட கிளாஸ் டிஃபரன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம எல்லாம். அதான் அதான் அந்த படத்துல வந்து அவங்க கடைக்கு போவாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போவாங்க, காசும் எடுத்துட்டு போவாங்க, பீஸா வாங்குறதுக்கு தேவையான காசும். அது இருந்துமே வந்து அவங்க விட மாட்டாங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற கிளாஸ் டிஃபரன்ஸ். ஏதோ காசு இல்லாதனால வந்து அவங்க விடலாங்கிறது இல்ல, அவங்கனாலே விடக்கூடாது அப்படிங்கறதுனால விடாம இருக்காங்க. அத நல்லா காட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல இன்னொரு ஒரு சீன் வரும். அதுல வந்து எனக்கு எக்ஸாக்டா அந்த சீன் கூட இப்போ அது என்னன்றது ஞாபகம் இல்ல பெருசா. பட் வந்து என்னன்னா, ஒரு மரம் ரொம்ப வருஷமா இவங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு பெரிய மரம் ஒண்ணு, பட்டு போன மரம் நினைக்கிறேன் ஒண்ணு இருக்கும். சரி. அத வந்து அந்த ஏரியால தான் அந்த பசங்க எல்லாம் ஜென்ரலா விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அந்த ஆக்சுவலா அந்த படத்துல காக்கா முட்டைன்ற பேருக்கே அதுதான் ரீசன் நினைக்கிறேன். அந்த மரத்துல வந்து ஒரு காக்கா கூடும், அதுல 2 முட்டை இருக்கும். ஆமா. எனக்கு அந்த சீன் ஆக்சுவலா மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்றேன். அது எப்படி இருக்கும்னா, அந்த மரத்தை வந்து ஏதோ ஒரு அந்த ஏரியால ஏதோ ஒரு பிளாட்டோ ஏதோ வருது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிடுவாங்க ஒரு பாயிண்ட்ல. சோ அந்த காக்கா கூடு வந்து என்னாச்சு, அதை ஒண்ணும் பண்ண முடியாம போச்சுன்ற மாதிரி ஒரு இது காட்டியிருப்பாங்க. சோ அது வந்து பேசிக்கா எனக்கு எது தோணுச்சு அப்படின்னா, இந்த குப்பத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இடம் கொடுக்குறோம்னு சொல்லியா பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது. தப்பான இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே பார்த்தோம் அப்படின்னா, சைதாப்பேட்டை ஏரியா ஒட்டி நிறைய ஸ்லம்ஸ் இருந்தத அவங்க எல்லாருக்கும் வந்து இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து கண்ணகி நகர்னு ஒரு ஏரியால வந்து அவங்களுக்கு அந்த ஹவுசிங் போர்டு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்ணகி நகர் வந்து ஆக்சுவலா எங்க இருக்குன்னா, ஓஎம்ஆர்ல வந்து அந்த எண்ட்ல இருக்குது. ஐ திங்க் சம்வேர் நியர் நாவலூர் அந்த சைடு இருக்கு கண்ணகி நகர்ன்றது. சைதாப்பேட்டைன்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டி. சோ இவங்களுக்கு வந்து அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. அவங்க இப்போ ஒரு இஸ்திரி பண்ற ஆளா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட் வச்சிருப்பாங்க, சைதாப்பேட்டை மார்க்கெட்ல போய் கடை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடு பக்கத்துல இருந்தா மட்டும் தான் வசதி. அவங்களோட லைவ்லிஹுட் அதுதான். ஆனா அத அவங்கள தூக்கி போய் அந்த கண்ணகி, அது ரொம்ப தூரமா வச்சிருந்தா கூட அந்த தூரத்துல இருக்கிற ஏரியாவது, இப்ப பாரிஸ் மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஏரியானா பரவாயில்ல. கண்ணகி இருந்ததுன்றது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுல போய் உனக்கு வந்து ஒரு ஏரியா கொடுக்கும்போது, இப்ப நம்ம எல்லா ஏரியாவிலும் தான் நடக்குது. பெரிய சிட்டின்னு மட்டும் இல்ல, நம்ம ஊர்களிலுமே வந்து இந்த சமத்துவபுரம்னு ஒண்ணு கிரியேட் பண்றது வந்து எங்க பண்றாங்கன்னா, ஊரை விட்டு வெளியே வந்து தனியா ஒரு இடத்துல இந்த காலனின்னு பொதுவா சொல்லுவாங்க. அவங்க காலனில இருக்காங்க. சோ அந்த காலனின்றது எங்க இருக்கும்னா ஊருக்கு அவுட்ல தான் இருக்கும். நீங்க திரும்ப வந்து அவங்கள ஒதுக்கிதான் வைக்கிறீங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஆட்களோட கலக்க விடாம. சோ அந்த விஷயம் அந்த மர சீன்ல வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ளிசிட், அது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. எப்படி அந்த பறவைக்காக நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த படத்துல. சோ அந்த மாதிரி இப்போ இந்த எஜுகேஷனை மெயினா இவங்க பேசுறாங்க அப்படின்றப்ப எனக்கு இன்னொன்னு படம் ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து இந்த கட்டுறது தமிழ் படம். ஆமா கரெக்ட். ஆக்சுவலா அந்த படம் நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். மெயினா வந்து என்ன அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி வாங்கின ஒரு பையன் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுல நல்ல மார்க் எடுத்து அதுல சேர்ற பையன் எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றான், எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அந்த டைரக்டர்ட்டே கேட்டிருப்பாங்க, ராம் கிட்ட கேட்டிருப்பாங்க, இதுல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து இந்த படத்துல என்ன சொல்ல வரது வந்து, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் மேஜர் படிச்சவங்களுக்கும் ஒரு இன்ஜினியரிங் மேஜர் படிச்சவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தான். இப்ப தமிழ் படிச்ச ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறான், அதே சமயத்துல ஐடி இன்ஜினியரிங் படிச்சவங்களால அந்த ஐடி பூம்னால வந்து இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் நம்ம வந்து அன்கான்சியஸா அதுல ஒரு டிஸ்கிரிமினேஷனை நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆர்ட்ஸ் படிச்சவன்னு சொன்னா ஓ நீ ஆர்ட்ஸா அப்படின்ற மாதிரி அந்த பாக்கும்போதே, அதாவது ஆர்ட்ஸ் படிக்கிறவன் எல்லாம் யாரா இருப்பான் அப்படின்னா, பெருசா படிக்க வராதவன் தான் ஆர்ட்ஸ் படிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கு. நீ வந்து ஒரு 4 பேப்பர்ல ஃபெயில் ஆகுறியா, அந்த படத்துலயே கரெக்ட் சொல்லுவாரு, ப்ரொஃபசர் போவாரு, 1100 வாங்கியிருக்க, நீ எதுக்கு வந்து இந்த காலேஜுக்கு வர, எதுக்கு தமிழ் எடுக்கிற, உங்களுக்கு சொன்னா புரியாது, உங்களுக்கு பட்டாதான் புரியும். இருக்க சிச்சுவேஷன் எடுத்து காட்டுறாங்க பாத்தியா, அந்த தாட்டை வந்து நம்மளுக்கு ஓட விடுறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த படத்துக்கு சக்சஸ் அப்படின்னு தோணும் எனக்கு. சொல்யூஷன் கொடுக்கறது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸோட வேலை கிடையாது. இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துற முடியாது. இப்ப நம்ம படத்துல வந்து இப்படி நடந்தா இது சொல்யூஷன் நடந்துரும் நான் சொல்லிட்டா மட்டும் அது மாறிட போதா, அதுதான் பிரச்சனை. இவங்களால மிஞ்சி போனா என்ன சொல்ல முடியும், ஒரு ஹீரோ வருவாரு, இந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. அவதான் சொல்ல வந்தேன். இது சொல்றப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். காலா படம் ரொம்ப 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 பிடிச்ச படம் எனக்கு. ஏன் அப்படின்னா, ரஜினியை வந்து ஒரு செமையான ஒரு பவர் அங்க காமிச்சிருப்பாங்க. ரஜினி வந்து அந்த படத்தை செத்துருப்பாரு, ஓகேவா? ஆமா, ரஜினி செத்தாலும் ரஜினிங்கிற அந்த அப்ரைசிங் வந்து, காலாங்கிற அந்த அப்ரைசிங் வந்து இன்னும் இருக்குது, பீப்புள் கிட்ட இருக்குதுங்கிற மாதிரி லாஸ்ட் சீன் ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க.
எல்லாருமே அந்த காலாவோட மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து காலா செத்துருப்பாரா சாகலையாங்கிறது நம்மளோட இமேஜினேஷன் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் விட்டுருப்பாரு. பட் வந்து செத்தாலும் அந்த அந்த காலாங்கிற அந்த அப்ரைசிங் வந்து எங்களுக்குள்ள இருக்குது, அப்படிலாம் நீங்க எங்களை எதுவும் பண்ணிட முடியாதுங்கிறது பண்ணிருப்பாங்க பாத்தியா. அது வந்து அது காமன் பீப்புள் பண்ணா மட்டும்தான் முடியும். வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அதை பண்ணிட முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டிருப்பாங்க. மத்த படங்கள் மாதிரி இல்லாம ஓகே இவர் வந்து காப்பாத்துவார், அண்ணா வருவாரா, வேலாயுதர் வருவாரா அப்படி இல்லாம அதான் இல்ல, அதுதான் வந்து அந்த ரஞ்சித்ங்கிற ஃபிலிம் மேக்கரோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கும் அது. கரெக்ட். ஏன்னா அதான் எனக்குமே அதுல என்ன அதான் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரஜினி அந்த விஷயங்களை பண்ணும்போதுதான் அதுக்கான ரீச் பெட்டரா இருக்கு. ஏன்னா எதுனாலும் நான் செஞ்சு முடிச்சிருவேன், எதுனாலும் நான் பண்ணிடுவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ, நான் மட்டும் பண்றது, நான் ஒருத்தனா எதையும் பண்ணிட முடியாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த முடிக்கும் போது அதனுடைய ரீச் வந்து இன்னும் அதிகம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, இந்த படங்கள் ஓட மாட்டேங்குது. கேட்டா தலைவருக்கான மாசு இல்லன்றாங்க. ரஜினி வந்து செத்த மாதிரி, ரஜினி இறந்து போற மாதிரி படம் எதையுமே காட்டவே மாட்டாங்க. சிவாஜில கூடமே வந்து செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உயிரை வச்சு அப்படி பண்ணுவாங்க தவிர, நான் பர்சனலா என்னைய பொறுத்த சொல்றேன், நீங்க அது மாஸ் சக்சஸ் ஆனிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லாம அந்த படம் வந்து படமா எனக்கு காலம் ரொம்ப பிடிச்சிச்சு. இல்ல நான் வந்து அந்த சக்சஸ் மாஸ்ன்ற விஷயத்த நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்காக தான் இந்த படத்துல வந்து ரஜினி நடிக்கிறாரு. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இத ரியலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய இது வரும் அப்படின்றதுக்காக நடிக்கிறாரு. அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு தலைவர் சண்டை போடல, தலைவர் வந்து உலகத்தை காப்பாத்தலன்றத குறை சொல்றதோட வெளியே போயிடுறாங்களே தவிர, அவர் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தாருன்றத புரிஞ்சுக்கிறாம போறது வந்து அது இன்னும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அவன் மெல்லமா தான் வருவான், உடனே வருவானா? ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன்லயே வந்து பார்த்தா ஆக்சுவலா படங்கள்னு பார்த்தா நம்மளுக்கு நிறைய இருக்கு. இந்த மூடர் கூடம் படம் வந்து பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு டயலாக்லயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த படம். நல்ல ஒரு பொலிட்டிக்கலான படம். இந்த படம் வந்து கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனாவும் பார்க்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பிலிமாவும் பார்க்கலாம். அது வந்து பேசிக்கா கேபிட்டலிசம் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அதை பத்தி ரொம்ப நல்லா பேசியிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு டயலாக் கூட அந்த ஹீரோ சூப்பரா பேசியிருப்பான். அந்த ஒரு மரத்துல வந்து 100 பழம் இருக்கு அப்படின்னு அந்த கேபிட்டலிசம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஆக்சுவலா எனக்கு அதான் டயலாகா எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் அந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு மரத்துல வந்து 100 பழம் இருக்கு, கீழே வந்து 100 மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா, சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழம் மாதிரி எடுத்துட்டா அது இருந்துட்டா கரெக்டா இருக்கும். ஆனா அதுல சீக்கிரமா ஏற முடிஞ்சவன், அந்த மரத்துல சீக்கிரமா ஏற முடிஞ்சவன் ஒரு 20 பேர் மட்டும் மொத்தம் 100 பழத்தையும் பறிச்சு வச்சுக்கிட்டு மீதி 80 பேரை வந்து ஒரு வேலையை கொடுத்து, நீ இந்த வேலையை செஞ்சா நான் உனக்கு இந்த பழத்தை உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. சோ இதை அப்படியே மல்டிபிள் லெவல்ஸ்க்கு போய் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த முதலாளி சர்வெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆக்சுவலா அந்த பழம் வந்து எல்லாருக்கும் காமன். ஆனா ஒரு பர்டிகுலர் ஆளுங்க மட்டும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு மத்தவனெல்லாம் அவனுக்கு உரிய விஷயத்துக்காகவே அவங்கிட்டே வேலை வாங்கி அவனுக்கு அதே விஷயத்த சம்பளமாவே கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்துட்டோம்ன்றத ரொம்ப நல்லா. அதான் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் அந்த படத்துல பேசிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையனை வளர்க்குறவங்க அம்மா சரி, அப்பா, பேரண்ட், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உனக்கு எதுவுமே வரல, நீ முட்டாளு, உனக்கு வந்து இது கூட பண்ண தெரியல, இது கூட பண்ண தெரியல அப்படி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திட்டினா ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளவு டிப்ரெஸ் ஆகும், எவ்வளவு வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணும், மென்டல் அஃபெக்ட் ஆகுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து அவனை நம்பி எந்த விஷயத்தையுமே அவங்க வீட்டுல வந்து ஒப்படைக்க மாட்டாங்க, அவன் எதுக்கு லாயக்கலாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியை தான் ஆக்சுவலா இவனுங்க எல்லாம் வந்து கடத்தி வச்சிருப்பானுங்க. அப்ப இந்த கடத்தி வச்சிருக்கவனுங்கள்ல ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஏன்னா அவனுக்கு அந்த பையனோட ரிலேட் ஆகிக்கிறோம், ஏன்னா அவனு சின்ன வயசுல அவங்க எல்லாம் அப்படி சொல்லிருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, அந்த பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து உங்க வீட்டுல இருக்க யாரும் அசையாம நீ பாத்துக்கன்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி எக்ஸைட் ஆகும். சோ அந்த சீன் அதை நல்லா காட்டியிருப்பாங்க. அதுல வந்து எப்படின்னா அவன் அதை ரொம்ப பொறுப்பா பண்ணுவான். அவங்க வீட்டை அவனே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா இவ்வளவு நாள் என்கிட்ட நீ எந்த பொறுப்பையும் கொடுக்கல. ஆக்சுவலா மூடர் கூட படம் வந்து லைக் ஒரு இந்த டார்க் காமெடி மாதிரியே. ஆமா, டார்க் காமெடி. சோ அது நல்லா இருக்கும் அந்த படம். பட் அதுவும் பெருசா அந்த படம் பெருசா ரீச் ஆகல. அந்த கதை, அந்த கேபிட்டலிஸ்ட் கதையை பத்தி பேசு நீ சொன்னதுப்பதான் எனக்கு இந்த லைன் ஞாபகம். அன்பே சிவம்ல அந்த இந்த சாங் இருக்கும், அந்த ஏலமச்சி மச்சி பாட்டு. சோ அந்த பாட்டுல, அந்த ஏலமச்சி மச்சி பாட்டுல வந்து ஒரு லைன் என்ன வரும் அப்படின்னா, வாழ்க்கை புதையலப்பா, வலுத்தவன் எடுத்துக்கப்பா, அவனவன் வயிற்றுக்குத்தான் வாழ்வது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது இருக்கு, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு என்னால முடியுது, நான் எடுத்துக்கிறேன், அதுல என்ன தப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கு கமலோட ரிப்ளை எப்படி வரும்னா,
அடுத்தவன் வயித்துக்குள்ள உன் உணவு இல்லையப்பா, இளைச்சவன் பசிச்சிருந்தா இந்த பூமி தாங்காது பண்ற மாதிரி சம்திங் வரும். அது வந்து அந்த படமும் வந்து கைண்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்டோட அந்த கிளாஸ்ல தான் போகும். ஏன்னா அதுல மாதவன் வந்து அந்த கேபிட்டலிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும், கமல் வந்து கம்யூனிஸ்ட் பேசுற மாதிரி இருக்கும். சோ எனக்கு இந்த டக்குன்னு இந்த லைன் ஞாபகம், அதுவும் ரொம்ப நல்ல லைன்ஸ் ஆக்சுவலா. இது சொல்றப்ப கேபிட்டலிசம் கம்யூனிஸ்ட் பேசுறப்ப மேற்கு தொடர்ச்சி மலை கண்டிப்பா பேசணும். அது ரொம்ப ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க அந்த டிவைட் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் ஒரு லேண்ட் வச்சிருப்பான் அந்த ஹீரோ. கேபிட்டலிஸ்ட் கிரீட்னால இந்த லேண்ட் வந்து எப்படி அவங்கள்ட்ட இருந்து பறி போகுது, அதனால என்னென்னலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அப்படி வெறும் அந்த கேபிட்டலிசம் அகைன்ஸ்டா ஒரு விஷயமா இல்லாம கம்யூனிசம்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது, அங்க ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கும், அவங்கனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படியும் காட்டியிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். பொலிட்டிக்கலி பார்த்தா அது ரொம்ப நல்ல படம். சரி, ஓகே. இப்ப கிளாஸ் அண்ட் கேஸ்ட் டிவைட்ல இருந்து நம்ம அப்படியே பொலிட்டிக்கலுக்கு ஜம்ப் பண்ணிருக்கோம். பொலிட்டிக்கல்னு பார்த்தா பேச வேண்டிய படங்களும் சில விஷயங்கள் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு விசாரணையுமே வந்து 2 இதுலயுமே வைக்கலாம், அப்படிதானே? ரெண்டுலயுமே ஒரு கரெக்ட். ஆமா, பொலிட்டிக்கலி வந்து இந்த மாதிரி யாரு வேணா, ஒரு பவர்ல இருக்கவன் யாரை வேணா வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து இவங்களை ஃப்ரேம் பண்ணி இவங்களை வந்து இவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது ஒரு விஷயம். அப்புறம் ஆக்சுவலி இதுல எனக்கு டக்குன்னு இந்த ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் ஞாபகம், அந்த விசாரணை படத்தை பத்தி பேசும்போது இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம். சோ அந்த படத்துடைய கதையை வந்து அப்படிதான். அதாவது யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், ஆனா அதுக்கு சிக்கன ஒரு 4 பேரு முடியாதவங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு 4 பசங்களை பிடிச்சு அவனுங்களை வந்து என்கவுண்டர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ற மாதிரி. ஒரு ரீசெண்டா வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ்ல வந்து ரீசெண்டா ஐ திங்க் ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ தெலுங்கானால இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 பேரை பிடிச்சோம்னு சொல்லி அவங்கள போலீஸே வந்து டைரக்டா கோர்ட் ட்ரையலுக்கு முன்னாடி கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை நம்ம எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். செலிபிரிட்டிஸ் முத கொண்டு வெரி குட், நல்ல ஒரு முடிவு, இதுதான் சரியான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி. அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது வந்து நம்ம யாருமே அந்த மாதிரி பேசின யாருமே அதை ரியலைஸ் பண்ணலன்னு தான் தோணுது. ஆமா, அதான் டெத் பெனால்ட்டியே இருக்க கூடாதுன்னு நிறைய கண்ட்ரீஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் ப்ரூவ் பண்றதுக்கு டைமே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் வந்து செலிப்ரேட் பண்றது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள். நீ இந்த டெத் பெனால்ட்டி சொன்னதுனால சொல்றேன். மிரக்கிள் இன் செல் நம்பர் 7 அப்படி ஒரு ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், டர்க்கிஷ் ஃபிலிம். அதுவும் ரொம்ப அதுவும் உலக சினிமா வேணாம், அங்க போவேணாம். அந்த படத்துல வந்து மென்டலி சேலஞ்ச் ஒரு அப்பா, ஓகேவா, அந்த அப்பா வந்து நம்ம தெய்வ திருமகள் படத்துல வர மாதிரி தான். 5 வயசு, அந்த மென்டலி வந்து 5 இயர்ஸ். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், 5-6 வயசு பொண்ணு. இவரை வந்து ஒரு கேஸ்ல வந்து ஃப்ரேம் பண்ணிவாங்க. ஒரு சின்ன பொண்ணு இறந்துருவா. அந்த சின்ன பொண்ணு பொண்ணது இவர் தான், அந்த மென்டலி சேலஞ்சு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. இந்த படமும் வந்து டெத் பெனால்ட்டி ஏன் இருக்க கூடாது அப்படிங்கிறது சூப்பரான படம், கண்டிப்பா பார்க்கணும். ஃபுல்லா நான் இது ரிவீல் பண்ண கூடாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஓகே ஓகே ஓகே, பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். இந்த மாதிரி தமிழ்லயுமே சில படங்கள் வந்திருக்கு இந்த மாதிரி டெத் பெனால்ட்டிக்கு. இப்ப விருமாண்டி எல்லாம் கூட அத பத்தி தான் பேசிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல அதான் இப்படி இருக்கிறப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தர்பார் படத்துல பார்த்தோம் அப்படின்னா ரஜினி வந்து இந்த போலீஸா இருப்பாரு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் வரும். அப்படி வர்றப்ப கூட இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே மிரட்டுவாரு, கன் பாயிண்ட்ல வச்சு இது பண்ணுவாரு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ண, நம்ம பாப்புலர் மைண்ட் செட் எப்படி செலிப்ரேட் பண்றது இல்ல, அதுவே தப்பான விஷயம். அதுதான் வந்து ஒரு நல்ல படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு தர்பார் மாதிரி படத்துக்கான வித்தியாசம். சோ அதான் இப்ப நம்ம அதை பேசிட்டு இருந்தது வந்து அதான் விசாரணை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சோ அதுல இந்த மாதிரி தான், அதுல வந்து அதான் பொலிட்டிக்கலாவும் இந்த விஷயங்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்து சிஸ்டம்ல இருக்கிற ஃபிளாஸ்னு சொல்லலாமா, சோ அதை பத்தியும் பேசியிருப்பாங்க. அண்ட் அதுல பாதிக்கப்பட போறது யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப டெவலப்டு கம்யூனிட்டியில இருக்கவங்களோ அல்லது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆளோ வந்து அதுல பாதிக்கப்பட போறது கிடையாது. அதுல பாதிக்கப்பட போற எல்லாருமே வந்து அப்ரெஸ்டா இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்கவங்க தான் வந்து அதுல பாதிக்கப்பட போறாங்க. முக்கியமா மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிளாஸ்லயும் வராங்க, ஆப்வியஸ்லி வந்து அப்ரெஸ்டா தான் இருக்க போறாங்க. அதான் சோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுல நல்லா இருக்கும் விசாரணையில. வேற படங்கள்னு ஜோக்கர் எல்லாம் கூட ஒரு நல்ல ரொம்ப நல்ல பொலிட்டிக்கல் படம். படம் ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் தான். ஓப்பனாவே வந்து கரண்ட் பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸ் அத பத்தி நல்லா சட்டையர் பண்ணிருப்பாங்க.
நம்ம ஃபிளாக்ஷிப்னு சொல்லக்கூடிய சில ஸ்கீம்ஸ்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஃபிளாஸ்ல, அதாவது நல்லா இருக்கு அண்ட் அதுல சொல்லதான் வரேன் அதையும். அதான் இந்த ஸ்வச் பாரத்ல வந்து இந்த டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குற அந்த ஸ்கீம்ல தான் ஆக்சுவலா மெயின் லைன் அந்த ஸ்டோரியே. சோ அதுல நடந்த ஒரு கரப்ஷன்னால ஒருத்தனுடைய ஃபேமிலி எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. சோ பேசிக்காவே இருக்கக்கூடிய அந்த இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஆன் பேப்பர் வந்து அப்படியே ரொம்ப செலிப்ரேட்டிங்கா தான் இருக்கும். பா என்ன ஸ்கீம் அப்படின்ற மாதிரி. ஆனா அதனுடைய எக்ஸிகியூஷன் லெவல்ல பார்த்தோம்னா அவ்வளோ ஃபிளாஸ் இருக்கு. அது கரெக்டா போய் அதனுடைய என்ன எய்ம்னு சொல்லி அதை ப்ரொபகேட் பண்றாங்களோ அது ப்ராப்பரா நடக்கிறதே இல்ல. சோ அதை எல்லாத்தையுமே அந்த படத்துல வந்து சட்டையரா கொண்டு போயிருப்பாங்க. இல்ல அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படங்கள் வந்து மக்கள் ரசிக்கும்படியாவும் இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம் சொல்றேன். இவ்வளவு சீரியஸான விஷயத்த சொன்னாலுமே அந்த படம் வந்து ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிச்சு. IMDb ரேட்டிங்லாம் கூட பார்த்தாலுமே ஒரு 8 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல படம் கொடுத்தா பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நம்ம வந்து இவங்க ஆடியன்ஸே குறை சொல்லிட்டு அதனாலதான் நாங்க வந்து சிவகார்த்திகேயன் எடுக்கிற மாதிரி ஸ்டாக்கிங் படம் எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லி சமாளிக்க முடியாது. நல்ல படம் எடுத்தா பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, நல்லா ஓட வைக்கிறதுக்கு இருக்காங்க. அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டும் கலந்து கொடுத்த ரஞ்சித் படங்கள் மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய கருத்துமே வந்து என்டர்டைன்மெண்ட் கலந்து கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த படம் ஓடும் அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள். டைரக்டர்ஸோட சொல்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவனே 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும்னு வர்றான். அவன்கிட்ட போய் நான் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாதுதான். நீங்க கருத்து போட்டு திணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அதே என்டர்டைன்மெண்ட் ஜானர்லயே வந்து நீங்க கேஷுவலா அண்டர்லைங்கா சொல்ல நல்ல விஷயங்களை சொல்லலாம். கருத்துன்றதை விட நல்ல விஷயங்களை நிறைய நீங்க சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னா அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சில டைரக்டர்ஸ் வந்து திணிப்பாங்க பாத்திருக்கியா சில கருத்துக்களை. இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு படத்தை வந்து ஒரு படம் போயிட்டு இருக்கும், கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்ப நீ வந்து இந்த காப்பான் படம் பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் அவர் வந்து ஒரு NSG காப்பா இருப்பாரு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அதுல வந்து சம்பந்தமே இல்லாம அவர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுவாப்ல. ஓகேவா, திடீர்னு டெல்லியில இருந்து கிளம்பி ஊருக்கு விவசாயம் பாப்பாரு. NSGங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வெக்கேஷனுக்கு வந்து அப்படி எல்லா படத்தையும் இப்ப NGKவா அது என்ன நந்தகோபாலன் குமார் அதுலயும் நானும் பாக்கல. இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா குளோரிஃபை பண்ணி அதுக்கான விஷயங்களை கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்ப வந்து விவசாயி தான் கஷ்டப்படுறாங்க, விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பண்ற மாதிரியே இருக்கும். குளோரிஃபைன்றதை விட அது ஒரு மாதிரி நீ சொல்லுவல அந்த புனிதப்படுத்துதல், தேவையில்லாத புனிதப்படுத்துதல் சில விஷயங்கள். அது ஆக்சுவலா இவங்க புனிதப்படுத்தல. இது எப்படி தெரியுமா போச்சு இப்ப ட்ரெண்ட், இத வந்து கமர்ஷியல் ஆகிட்டானுங்க. நான் வந்து பேசினேன்னா கை தட்டுவாங்க அப்படின்னு. நீ படத்துக்கு போற இந்த சிம்பிள் டிவி ஷோஸ் முதற்கொண்டு இந்த ரியாலிட்டி ஷோஸ்ன்ற பேர்ல பண்றானுங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு ஸ்கிட்னு பண்ணா கூட சம்மதம் இல்லாத ஸ்கிட்ல நடுவில் ஒரு டயலாக்ல விவசாய பத்தி பெருமையா பேசும். அவங்கதான் நம்மளுக்கு சோறு போடுறாங்க. விவசாயி சேத்துல கை வச்சு கால் வச்சாதான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க சோத்துல கை அவங்க சேத்துல கை வச்சுட்டே இருப்பாங்க, நீங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அத ஒரு என்ன சொல்றது, இத சொல்லிட்டா ஓகே அது வந்து இன்வெஸ்ட்மென்ட். நீங்க சொல்றதுனால சொல்றேன், இந்த இவான்கா ட்ரம்ப் இப்போ ரீசெண்டா ட்வீட் போட்டுருந்தாங்க பாத்தியா? ஆமா ஆமா, அதெல்லாம் எவ்வளவு அநியாயம். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட டிஃபரெண்ட்லி சேலஞ்ச்டு அப்பாவை வந்து 1500 கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணி ஊருக்கு கூட்டு வராங்களாமா. முடியாத கவர்மெண்டோட ஃபிளாவை பத்தி பேசாம அது வந்து இல்ல இதுதான் பேரல் வைக்கிறேன். இவங்க எப்படி செலிப்ரேட் பண்றது தப்போ இப்போ அதேதான் வந்து இவங்க ஃபார்மர்ஸ் வந்து ஏழையா இருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்கிறத செலிப்ரேட் பண்ணா கரெக்ட். அவங்களுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்காம அவங்களை வந்து இப்படி புனிதப்படுத்தி அவங்க அங்கேயே வச்சுக்கிறதுங்கிறதா அவங்களோட அதுதான் எங்களோட எய்ம் மாதிரியே தோணுது. இல்ல ஜெனரலா இந்த மாதிரி இந்த நம்ம டிஸ்கிரிமினேஷன் பேச வர்ற எல்லா விஷயத்திலுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடிய ஆட்களை வந்து ஒரு புனிதமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அதை கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதான் நாங்க உங்களுக்கு நாங்க எவ்வளவு பெரிய இடத்த கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதான் நாங்க ஏழையின் சிரிப்புல இறைவனை காண்றோம். அப்புறம் நம்மள இறைவனை கண்டுகிட்டே இருப்போம் சிரிப்பு. அதான் இந்த மாதிரி அறம்லாம் கூடவே ரொம்ப ஒரு நல்ல பொலிட்டிக்கல். அதுலயுமே கரெக்ட், அதுலயும் அந்த விஷயத்த ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. சோ அந்த ஊர் மக்கள் வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்த ராக்கெட் லான்ச் நடக்கும், அவங்க ஊர் வந்து அந்த ஏரியால இருக்கும். அந்த ஸ்ரீஹரிகோட்டாக்கு ஒரு சம் 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ அங்க இருந்து பார்த்தா லான்ச் தெரியும்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து ஒரு கேக் எல்லாம் வாங்குவாங்க. இந்தியா லான்ச் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு கேக் எல்லாம் வாங்கி செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதே சமயம் அந்த ஊர்ல நடந்த ஒரு போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்றப்ப அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயமே வந்து இன்னும்
இல்ல அப்படின்றப்போ இது எப்படி இருக்குன்னா, ஓவராலா இந்தியாவுல நடக்கக்கூடிய சயின்டிபிக் சாதனைகளுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளவு அவங்களுடைய ஓனா எடுத்துக்கிட்டு அதை சந்தோஷப்படுறாங்க. பட் இவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கான ப்ராப்பர் அட்டென்ஷன் வந்து கொடுக்கப்படல. சயின்டிபிக்கா சரி, கவர்மெண்ட் சைடு இருந்து சரி, அது கொடுக்கப்படல. இது என்னன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து பண்ணணும். பிரைவேட்டா வந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் வந்து ஆப்வியஸா ப்ராஃபிட் ஓரியன்டடா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கான விஷயங்கள் கரெக்ட்டா பண்ணணும். இல்ல இப்ப நம்ம வந்து ஜெனரலா வந்து ராக்கெட் லான்ச்சையும் இந்த போர்வெல்லையும் ஈக்குவல் பண்ணி பேச முடியாது. ஏன்னா இப்ப ராக்கெட் லான்ச் ஆகுது, சேட்டலைட்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னா அதனால வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்ப வந்து போரா இருக்கவங்களுக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கான சிக்னல் கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருக்குது. அப்படி பேசக்கூடாது. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க அந்த கவர்மெண்டோட ராக்கெட் லான்ச் தன்னோட சாதனையா நினைச்சு செலிப்ரேட் பண்ற பீப்புளையும் கன்சிடர் பண்ணி உங்களோட சயின்டிபிக் அட்வான்ஸ்மென்ட் அதுதான். அது கரெக்டான விஷயம். சரி, ஓகே. அதான் ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இதுலயுமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னும் இந்த விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த பாப்புலர் மைண்ட் செட்னு நம்ம சொன்னோம். அதாவது என்னன்னா இந்த சோசியல் ஸ்டிக்மா, டேபு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறத அதை அட்ரஸ் பண்ற மாதிரியான படங்களும் ஆக்சுவலா நிறைய வந்திருக்கு. இந்த ஒரு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே பேசிட முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இதை இன்னொரு பாட்காஸ்ட் தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, நன்றி.